ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் வசனம் 4 முதல் 6 வசனங்களை நாம் தியானிப்போம். இந்த வசனத்தை நம்மளால முடிக்கவே முடியல இல்லைங்களா? அதாவது அதில் அவ்வளோ சத்தியங்கள் அடங்கியிருக்கு பாருங்க. மீண்டும் எபேசியர் நிருபத்தை 2வது முறையெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறது கிடையாது, தியானிக்க போகிறது கிடையாது. அதற்கு வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், மொல்லமாக போனாலும் அதை கற்றுக்கொண்டு நம்ம போகலாம். மீண்டும் நாம் அந்த 4வது வசனத்தை நாம் தியானிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தொருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஸோ கடந்த பாடத்தில் சொன்னபடியே இந்த அன்பிலே என்ற வார்த்தை 4வது வசனத்திற்கும் 5வது வசனத்திற்கும் என்ன இருக்கு, சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை ரெண்டும் என்ன பண்ணுது, 2 வசனத்தையும் ஒன்றாகாது, இணைக்குது பாருங்க. இன் லவ், அன்பிலே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். God chose us in love. அன்பிலே அவர் நம்மை முன்குறித்தார். God predestinated us in love. கிறிஸ்துவுக்குள் தான். ஆனா மோட்டிவேஷன் எது? அதாவது நம்ம 2 ஆசீர்வாதத்தை பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது நம்மை உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்ற ஆசீர்வாதத்தை பார்த்தோம். கடந்த முறை அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணாரு, முன்குறித்தார். He predestinated us அப்படின்னு பார்த்தோம். 2வது ஆசீர்வாதம். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ஆசீர்வாதத்திற்கெல்லாம் ஊற்று, சோர்ஸ் அல்லது மோட்டிவ், என்ன சொல்றது தமிழ்ல, மோட்டிவ் தூண்டுணர்ச்சி, ஊந்துதல். எதை ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு செய்யும்படியாக அவரை தூண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. அவர் நம்ம மேல வைத்த அந்த அன்பு தான் ஆண்டவர் என்ன பண்ண வச்சுச்சு, தூண்டிச்சுங்க. மோட்டிவ். ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் செய்யறாருன்னா, இப்போ மனிதர்கள் நமக்கு எதனா செஞ்சாங்கன்னா அதுல ஒரு மோட்டிவ் இருக்கும். அதற்கு பின்னாடி நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம்னா நம்ம என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க அல்லது ஏதோ நம்ம கிட்ட இருந்து அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அதனால தான் அவங்க நமக்கு மாறாக என்ன பண்ணுவாங்க, நம்ம மேல அன்பு செலுத்துறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்காக நம்ம எதையும் செய்யல. நம்ம பாவைகளா இருக்கும்போதே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை ஆண்டவர் என்ன பண்ணாரு, உலகமே தோன்றுவதற்கு முன்பதாக நம்மை தெரிந்து கொண்டார்னா, ஸோ இதற்கு பின்னாடி என்ன அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பு அடங்கியிருக்குங்க. ஸோ கிரேக்க மொழியில அன்புக்கு 4 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஒன்று ஃபிலியா, இன்னொன்று எராஸ், இன்னொன்று ஸ்டார்கே, இன்னொன்று அகாபே. ஸோ இந்த 4 வார்த்தைகளை நம்ம சுருக்கமாக, இதை குறித்து நான் பல வருடங்களுக்கு முன்பதாக நான் மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாத அந்த காலகட்டம். இதை குறித்து எழுதியும் இருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக இப்போ தான் இதை நான் போதிக்கிறேன் வீடியோ மூலம். ஸோ ப்ரீஃபாக இந்த 4 வார்த்தைகளை நம்ம தியானிச்சுட்டு நம்ம பாடத்திற்கு போகலாம். பாடத்தில் தான் இருக்கிறோம். ஃபிலியானா அது பிரதர்லி லவ் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் லவ். வேதத்தில் நிறைய இடத்துல, புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃபிலியா என்ற வார்த்தை எபிரியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால நான் அப்படியே சொன்னேன், எழுதிக்கிங்க. இதெல்லாம் நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா சகோதர ஸ்நேகம் அப்படின்ட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். ஸோ உதாரணத்திற்காக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். எபிரியர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா அங்கே இருக்குது பாருங்க. சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவது.
பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபிலியா என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் கிரேக்க மொழியில. நான் வந்து தமிழை வாசிச்சேன். என்ன சொல்ல வரேன், இது வந்து சகோதர சிநேகத்தை குறித்து வேதம் போதிக்குது. இந்த அன்பு வந்து எப்படியாப்பட்ட அன்பு பார்த்தீங்கன்னா, அது ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸோட கலக்கப்பட்ட ஒரு அன்பு. இந்த அன்பு வந்து மற்ற அன்பை போல வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் அன்பு 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 என்று என்ன பண்ணாது, சொல்லாது பாருங்க. இந்த வார்த்தை ஃபிலியா என்ற இந்த அன்பு வந்து எப்பவுமே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் அவங்கள ஒருபோதும் சொல்லாது. ஆனால் அது வந்து எப்பவுமே நம்மளுடைய சோல்டர் மேலே கை போட்டு நான் இருக்கிறேன் உன் கூட அப்படின்ற சொல்ற ஒரு அன்பு பாருங்க இல்லையா. உயிர் கொடுப்பான் தோழன் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, கேட்டுக்கிறீங்களா இல்லைங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த அன்பை வந்து ரொம்ப அதிகமாக வந்து அவர் என்ன பண்ணாரு, உயர்த்தி பேசினாரு. அன்பை குறித்து, அந்த வார்த்தையை குறித்து சொல்ல, அந்த அன்பை குறித்து சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 15ஆம் அதிகாரம் வசனம் 13வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக உயிர் கொடுக்கிறான் இல்லைங்களா, அந்த அன்பை பார்க்கலும் மேலான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. விளங்குதுங்களா இல்லையா. ஸோ இந்த வார்த்தை வந்து எதோடு சம்பந்தப்பட்டிருக்குன்னா, சகோதர சிநேகம், பிரதர்லி லவ், ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் லவ்ல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, சம்மந்தப்பட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படியாப்பட்ட அன்பு இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப அரிதாகத்தான் இருக்குங்க. ரொம்ப ரேராக தான் அதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ற வார்த்தை வந்து ரொம்ப புரியுதுங்களா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு வந்து 5000 ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. ஃபேஸ்புக்லலாம் 5K ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லைங்களா அலோடு, அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க டேரெக்டாக பார்த்தா ஒருத்தர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, சிதிக்க கூட மாட்டாங்க. ஆனால் அவங்க யாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா, நான் பார்த்துருக்குறேங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க, ஆனால் ரோட்டில் வந்து நம்மளை பார்த்து அவங்க பேச மாட்டாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டான்றதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா யார் யார் கொடுக்குறாங்களோ எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணி விட்டுருது. புரியுதுங்களா. சோஷியல் மீடியா அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து நான் இங்கே பேசலை, அதை குறித்து இந்த வார்த்தை வந்து என்ன பண்ணல, பேசலைங்க. மாறாக இது எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸோடு கலந்திருக்கிற அதை குறித்து தான் இந்த வார்த்தை வந்து பேசுது. ஸோ அதனால தான் சொன்னேன், இது ரொம்ப வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அரிதாக போயிடுச்சு. இப்போ பார்க்க யாருமே உயிர் கொடுக்குறத விடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 100 ரூபாய் அனுப்பு அப்படின்னு கேளுங்க, மறுநாளே உன் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இல்லை, ஒரு சிலர் இருக்கிறாங்க. பொதுவாக சொல்கிறேன், நிறையா பேரை வந்து பணம் தேவைன்னு நீங்கள் கேளுங்களேன், இன்னொரு தடவை உங்கள் ஃபோனே அவங்க எடுக்க மாட்டாங்க. உங்களை அங்கே பார்த்தா இங்கே திரும்பின்னு ஓடிடும். உண்மையாக இல்லைங்க, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேங்க. ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, நல்ல நண்பர்கள், அவங்க கேட்டால் தருவாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், உயிர் கொடுப்பான் தோழன்ல இருந்து உயிர் எடுக்கிற தோழர்கள் தான் இப்போ அப்படிதான் வந்து இந்த உலகம் மாறிட்டு இருக்கு. உண்மையா இல்லைங்களா. பாருங்க, இதே வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா, சாரம், தண்ணி, ஆல்கஹால், வாப்பா குடிக்கலாம், வா சிகரெட் அடிக்கலாம், வா நல்லா சாப்பிடலாம், வா நல்லா ட்ரிப்புக்கு போகலாம், ஊர் சுற்றலாம், ட்ரக்கிங் போகலாம், இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு உதவின்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்கங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போடு வந்து அப்போ இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் இப்போது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ உயிரும் கொடுப்பாங்க. வேதத்தில் அதற்கு உதாரணம் இருக்கு இல்லைங்களா. தாவீதும் யோனாத்தானும், அவங்களுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பா, அந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஸோ ஃபிலியா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சகோதர ஸ்நேகம். அந்த ஸ்நேகம் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது
கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இதாகினே வருது, அழிஞ்சிட்டே வருது இல்லைங்களா. இப்போல்லாம் வந்து எங்கெங்க அண்ணன் தம்பி கூட பிறந்த ஒரே ரத்தமே என்ன பண்ணுறாங்க, சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க, கொலை செய்கிறாங்க. உண்மையா இல்லையா? சொத்துக்காக சண்டை நடக்குதா இல்லையா? நானே பார்க்குறேன், எவ்வளோ பார்க்குறேன். கொஞ்சம் அந்த நிலத்திற்காக உடன் திறப்பியை அடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸை போட்டு 2 பேருமே அனுபவிக்காம வீணா பார்த்து இருக்கிறீங்களா? புரியுதுங்களா? ஸோ அன்பிற்கு இந்த வார்த்தை உபயோகப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த வார்த்தை, அன்பிற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கிரேக்க மொழியில் என்ன பார்த்தீங்கன்னா எராஸ். இந்த எராஸ் அன்பு எதோடு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரொமான்டிக் லவ். அதாவது இந்த எராஸ் என்ற அந்த வார்த்தையில இருந்து தான் நமக்கு வந்து எராட்டிக், அந்த செக்ஷுவல் டிசையர், புரியுதுங்களா சொல்ல வர்றது. இந்த அன்பை குறித்து வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணவே தேவையில்லை. இந்த அன்பை வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். சினிமாவில் பார்க்கலாம், சீரியலில் பார்க்கலாம், வீட்டில் பார்க்கலாம், பார்க்கில் பார்க்கலாம், பீச்சில் பார்க்கலாம். காதலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அந்த விழுற அன்பு தாங்க இது. ஃபாலிங் இன் லவ் அண்ட் பீயிங் இன் லவ். இந்த அன்பில் பார்த்தீங்கன்னா செக்ஸும் கலந்துருக்கும், இச்சையும் கலந்துருக்கும். வெறும் கண்ணை மாத்திரம் பார்த்து பேசாது, இது எல்லா இடத்துலையும் பார்த்து பேசுகிற ஒரு அன்பு. ஏன் அது சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா காரணம், இந்த LOVE என்ற அந்த 4 எழுத்துக்கும் LUST என்ற அதுவும் இதோடு 2ம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, சம்பந்தப்பட்டிருக்குங்க. இதை குறித்தெல்லாம் வந்து தனியாகவே எடுக்கணும். சரி, பிரீஃபாகவே சொல்ல போகிறேங்க. இந்த அன்பு வந்து அதோடு வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. சும்மா சொல்கிறாங்க காதல் வந்து அதுக்கு கண் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து உலகமாக போய் காதலில் நான் விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, இந்த அன்பு வந்து வேதத்தில் எங்கேயுமே எழுதப்படலைங்க. புதிய ஏற்பாட்டில் எங்குமே எராஸ் என்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படவில்லை. அதனால தான் நாங்கள் இந்த அன்பிற்கு எதிர்த்து நிற்கிறோம். இந்த அன்பு வந்து புனிதமான அன்பு ஒன்றும் கிடையாது. சொல்லிக்கிறாங்க காதலுக்கு கண் இல்லைன்ட்டு, அது முற்றிலும் தவறானது. இந்த காதலுக்கு வந்து கண்ணு ரொம்ப நல்லா தெரியும். மற்ற அன்போட இந்த அன்புக்கு ரொம்ப பிரைட்டாகவே தெரியும். ஏன் பார்த்தீங்கன்னா, லவ் LOVE லவ் என்று சொல்றீங்களா, அது வந்து LUSTயோட என்ன பண்ணப்பட்டிருக்கு, கலந்திருக்கும். இந்த அன்பு நான் சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லைப்பா, இது புனிதமான அன்பு, இது இந்த அன்புக்கு வந்து என்ன கிடையாது, கண்ணு தெரியாது, இட் இஸ் பிளைண்ட் லவ்னு சொல்றாங்க. அது பொய்ன்னு நான் நிரூபிக்கிறேன். பாருங்க, இந்த அன்புல வந்து என்ன கலந்துருக்கு, இச்சை கலந்துருக்கு, லஸ்ட் கலந்துருக்குன்னு சொன்னேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே, நான் அன்புல விழுந்துட்டேன், அவங்கள பார்த்துருந்தா எனக்கு லவ் வந்துச்சுன்னு. அது பொய். பார்த்துருந்தா உனக்கு எப்படி லவ் வரும்? இப்போ பார்த்துருந்தா லவ் வரணும்னா அந்த லவ் ஏன் ஒரு குருடா இருக்கிற பெண் மேலே வர மாட்டேங்குது, அல்லது யாரையும் கேவலப்படுறது சொல்ல. உண்மையை சொல்கிறேன், கொஞ்சம் ரொம்ப அழகாக இல்லாமல் ரொம்ப கருப்பாக, யாரையும் கேலி பண்ணலங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். ரொம்ப கருப்பாவோ அல்லது ரொம்ப கால் கை இல்லாமல் ஊனமாக இருக்கிறவங்க மேலே, குருடாக இருக்கிற பிளைண்டுன்னு தான் சொல்கிறீங்க, ஏன் பிளைண்டாக இருக்கிற பெண் மேலே வருது சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கிறீங்களா? உண்மையாக ஒத்துக்குங்க. நான் எல்லாம் லவ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேங்க. லவ்ல லஸ்ட் இருக்குங்க. காதலில் இந்த வார்த்தைக்கு மட்டும் சம்மந்தப்படுத்துகிறேன், அதுதான் உண்மையானதும். காதலில் என்ன இருக்குது, காமமும் கலந்துருக்கு. யாருமே நம்ம ஒருத்தரை பார்த்துருந்தோம்லாம் வந்து லவ்ல விழுறது கிடையாது. நம்ம பார்க்குறப்ப அவங்க அழகாக இருக்கிறாங்கன்ட்டு நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதனால தான் அவங்கள நம்ம லவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, லஸ்ட் இருக்குது. ஒரு சிலருக்கு அழகு, ஒரு சிலருக்கு சொல்லக்கூடாத விஷயங்கள். லஸ்ட்னாலே புரிஞ்சுக்கங்க, இச்சை. அவங்கள ஏதோ கவருது, அதனால அவங்க ஈர்க்கப்பட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காதலுக்கு வந்து கண் இல்லைன்னு சொல்கிறான்னா, அவன் டுபாகூர் போய் காதலுக்கு கண் இருக்கு பார்த்து தான் அது லவ் பண்ணு. அங்கே ரோட்டு ஓரமாக ரொம்ப கலீஜா ஆணோ பெண்ணோ அப்படி இருக்கிறவங்க மேலெல்லாம் இவங்களுக்கு காதல் வராது. இவங்களுக்கு காதல் வந்து எப்படியாப்பட்டவங்க மேலே வரும், அழகாக இருக்கிறாங்களா, பணம் இருக்கா, ஏதோ ஒன்று. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு
காரணம். அதை வைத்து தான் அவங்களுக்கு லவ் வருதுங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன அடங்கியிருக்கு சொல்றேன். லவ் லவ் இல்லப்பா, எனக்கு தெரியல. லவ் நினைத்தாலே இனிக்கும். இனிக்குமா? இனிக்கும். அங்க நினைச்சு அழுந்துக்கிறாங்கோ. நினைத்தாலே இனிக்குமா? லவ்னு சொல்லக்கூடாதா? எப்படி சொல்லுமா? லவ். கொஞ்சம் கஷ்டம்தான், மண்டிக்கு போவாது தான். ஏன்னா நானும் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறேன். டைரக்டா நான் அப்படியே வந்துருந்தேன். ஒரு தங்கச்சி வந்துச்சு என்கிட்ட, வேலை செய்கிற பொண்ணு, கேட்கு சின்ன பொண்ணு, 20 வயசு இருக்கும். அவங்க தான் தங்கச்சி. ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு இருந்துச்சு, கல்யாணம் ஆகிட்டு இருக்கு அந்த தங்கச்சிக்கு. இதான் ஒரு ஸ்டேட்டஸு. அது என்ன போச்சுன்னா, நீ யாரு கூடனா சுத்து, உனக்கு எவ்வளோ பேருனா இருக்கட்டும், ஆனால் உனக்கு ஓனரு முதலாளி நான் தான் ஏதோ எனக்கு அது மறந்துட்டேன் பாருங்க. அந்த ஸ்டேட்டஸில் அது போட்டிருக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு. பார்ப்பா நீ எந்த பொண்ணுக்கிட்ட நான் சுத்து, ஆனால் உனக்கு ஓனர் யாரு தான்? அது ஏதோ சினிமாலே நினைக்கிறேன் வருது, எனக்கு தெரியல. கேட்டுருக்குறேன், ஆனால் அது ரொம்ப ஃபெமிலியரானது தான். நான் அதை பார்த்துட்டு அதை தங்கச்சி திட்டினேன். என்ன போட்டு வச்சுக்கிறேன், என்ன இதுனா சின்ன பொண்ணு, அதுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை, அதுக்கு பார்த்தாலே தருது. இல்லைண்ணா அது சும்மா ஜாலி குசுறதா நான் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் திட்டினேன். அது எதுமா அதெல்லாம் போடுவீங்கன்னா இது திட்டினேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுங்களா, அந்த பொண்ணு வேலைக்கு வரல. இந்த மெசேஜும் அந்த தங்கச்சி கேட்டு இருக்கும். பட் யாரு என்னெல்லாம் நான் சொல்ல விரும்பல, சொல்லவும் மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். உண்மையாக தான் சொல்கிறேன், ப்ரூஃபே இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வேலைக்கு வரல. ஃபோன் பண்ணால் நான் பண்ணல, இன்னொரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க. இன்னொருத்தர் வேலை செய்கிறாங்க கல்லீக்கும், அவங்க பண்ணுறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் தங்கச்சி. ஏன்னா அந்த பொண்ணுடைய கணவன் வந்து வேற பொண்ணோட அஃபேர். இந்த பொண்ணு சொல்லிச்சு நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சு. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 1.5 வயசு குழந்தை இருக்கு இப்போ. ஆனால் அந்த பொண்ணுடைய கணவர் வந்து வேற பொண்ணோட கள்ளத்தோட இருக்கு. அது ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறேன், அதனால தான் வரேன். அங்கே போயிட்டு இந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாது, அப்பா அம்மாலாம் கிடையாது. ரொம்ப அலைச்சல் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா. அப்போ இந்த குழந்தைய வெளியே விட்டுட்டு இருக்கு. ஒரு நாய் வந்து அந்த குழந்தைய கச்சிச்சு. 1.5 வயசு குழந்தைங்க. இத்தான காதல், புரியுதுங்களா? பெத்துமையா அச்சுக்கிறாங்க, இந்த கர்மத்தை பண்ணாதீங்கன்ட்டு. இதுக்கு தாங்க வாழ்க்கை கெட்டு போயிடும்ட்டு தான். அவங்களுடைய இதுவும் நியாயமானது தாங்க. அது வந்து நீ ஒரு குழந்தைக்கு உன் பிள்ளைகளுக்கு அப்பாவா அம்மாவா மாறும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்படியே ஆயிடுச்சு. திருப்பி வேலைக்கு வந்தாங்க, திருப்பி அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியலண்ணா. நான் சொன்னேன் கேட்கல. அதே நான் வந்து அண்ணன் தங்கச்சின்னு தான் சொல்லின்னு பழகினாங்க அவங்க. நான் வந்து அவங்க வீட்டில் ஒன்றா இருப்பாங்க, நான் அவங்களுக்கு டீ எல்லாம் வாங்கின்னு வர போவேன், அண்ணன் தங்கச்சி தான் சொல்கிறேன்ட்டு. பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த தங்கச்சி பெருந்தன்மையாக வந்து அந்த அந்த பெண் ஹஸ்பண்டை வந்து மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன் வான்னு கூப்பிடுச்சு. ஒன்றா தாக்குறாங்க. ஆனால் அந்த பையன் சொல்கிறான் எனக்கு அந்த பொண்ணு இல்லாதெல்லாம் இருக்க முடியாது. இல்லை லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது இவங்க. அந்த பையன் வேலைக்கெல்லாம் போகிறது கிடையாது. 6 மாதமாக வேலையே இல்லாத தான் இருக்கிறான். இப்போ கூட வேலைக்கு போகிறது கிடையாது. இந்த பொண்ணு தான் வேலைக்கு வந்து குழந்தையும் அவனையும் பார்த்து இது பண்ணிருக்குது. ஆனால் அவன் பண்ண வேலை பார்த்தீங்களா? அவன் சொல்கிறானா என்னால் மறக்க முடியல. ஓகே, போலீஸ் 2-3 அடி அடிச்சு கூட இப்படி இன்னும் நிறையா விஷயங்களுக்கு இது இன்னும் ஓடினுக்குது. அதெல்லாம் என்ன சொல்ல வரேன், லவ் சொல்கிறீங்களே, லவ்ன்ட்டு பார்த்தீங்களா? இதான் லவ்வா? ஒருத்தர் இருக்கிற அப்போவே இன்னொருத்தரை பார்க்குறதுக்கு பேர் தான் லவ்வா? இது தாங்க காமம். லஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாது. அதனால சொல்லிட்டேன். ஏன்னா நான் சொல்கிறது வந்து பொய்யா எதுவும் சொல்லக்கூடாது இல்லைங்களா? சொல்கிறதுக்கு பின்னாடி எல்லாம் உண்மை இருக்குங்க. ப்ரூஃபோடு தான் நாங்கள் பேசுறது. சும்மா அப்படியே வந்து அச்சு விடுறது இல்லை. கிளியர் ப்ரூஃபோடு தான் பேசின்னு இருக்கிறோம். அன்றைக்கி கடைசி நாள் என்னுடைய பொண்ணுக்கு எக்ஸாம் நான் விட்டுட்டு அந்த ரயில்வே கேட்டை ஏறி வந்துருக்கிறேன். அங்கே ஒரு பையனும் பொண்ணும் அழுதுக்குன்னு சண்டை.
ஆட்டோவில் இறங்கிட்டு ஆள் சும்மா வாட்ட சாட்டமாக இருக்கிறான் பையன். அவன் வந்து சாவ வந்துன்னுக்குறான் ரயில்வே ட்ராக்ல. இந்த அவங்க ஒய்ஃப் வந்து அவனை இஷ்டத்துக்கிட்டு நான் இதுக்கு மேல் பண்ண மாட்டேன், நான் வந்து உன்னை விட்டுட்டே போயிடுறேன், தயவு செஞ்சு வந்துடுன்னு அழுந்துக்குன்னு நான் அங்கேயே தான் நின்றுன்னு இருந்தேன், எதனா பண்ணிக்குவாங்களோன்னு. பாடி லாஸ்ட்டில் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஃபோனை வாங்கி அவன் அடித்து உடைச்சி பீஸாக. ஏன் அஃபேர், லவ், நீங்கள் சொல்கிறீங்களே காதல், காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதனால இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை சீர்கட்டு போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. உணர்ச்சினால வருகிறதுங்க இதெல்லாம், கெமிக்கல் ரியாக்ஷன், இன்ஃபேக்சுவேஷன், இன்னும் அதுக்கு என்ன பேர் கொடுக்கணுமோ கொடுத்துக்குங்க. இந்த லவ்வுக்கு வந்து வேதம் வந்து எதிர்த்து நிற்குது, நாங்களும் அதற்கு எதிர்த்து நிற்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இன்னொரு வார்த்தை லவ்வுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்கே, அதாவது அஃபெக்ஷன், பேரண்ட்ஸ் அஃபெக்ஷன் டு த சில்ட்ரன். இந்த அன்பு குறித்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணுன்ட்டு நம்மளுக்கு தேவையில்லை இல்லைங்களா? நம்மளுக்கு நம்மளுடைய பெற்றவங்கெல்லாம் இந்த அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறாங்க. நம்மளும் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த அன்பை வந்து என்ன பண்ணுறோம், காண்பித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த அன்பை என்ன பண்ணோம், ப்ரொடெக்ட் பண்ணோம். நம்மளை வந்து பாதுகாக்கிற அன்பு, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற அன்பு, நம்மளுக்காக கஷ்டப்படுகிற அன்பு, அதுதான் ஸ்டார்கே அன்பு. பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள அன்புக்கு பேர் தான் என்ன, ஸ்டார்கே. இதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 அன்பு இருக்கும், அதாவது ஃபிலியா, எராஸ், ஸ்டார்கே. இந்த அன்பு எல்லாத்துலேயும் வந்து சில குறைபாடுகள் இருந்தே இருக்கும். இந்த அன்பில் எல்லாமே நிபந்தனை இருந்தே இருக்கும், இன்க்ளூடிங் ஸ்டார்கே அன்புலையும் நிபந்தனை இருக்கும். அந்த அன்பு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, தவறி தான் போகுது. அதுலேயும் நிறையா பார்ஷாலிட்டி எல்லாம் இப்போது வந்துச்சு பாருங்கள். பெற்றவங்க வந்து ஒரு குழந்தைய இன்னொருத்தர் மேலே வந்து என்ன பண்ணி தான் பார்க்குறாங்க. சம்பாதிக்கிறவங்களுக்கும் ஒரு இதுவும், சம்பாதிக்காதவங்களுக்கும், நல்லா இருக்கிற நல்ல பிள்ளைகளுக்கு குணாதிசத்தில் இருக்கிறவங்களையும் கெட்டவங்களாக இருக்கிறவங்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரித்து பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் குறைபாடு உண்டு. இதார எப்போ நான் இதை பேசுகிறேன், எல்லோரையும் நேசிக்கிறாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த 3 அன்பிலையும் வந்து அது என்ன ஆகும், குறைபாடுகள் உண்டு, லிமிட் இருக்குது. இது வந்து வித் கண்டிஷன். இந்த அன்பிலெல்லாம் கண்டிஷன் ஒன்று இருந்தே இருக்குது. ஸோ 4வதாக இந்த கிரேக்க மொழியில் அன்பு என்ற வார்த்தைக்கு யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாப்பே. அகாப்பே என்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மொழியினாலும் வந்து இந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தையும் வந்து என்ன பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அகாப்பே என்ற வார்த்தை வந்து தேவனே கொடுத்தது. ஆண்டவரே வந்து இந்த உலகத்தில் இந்த புதிய வார்த்தையை வந்து என்ன பண்ணாரு, கொடுத்துருக்கிறாருங்க. அன்பு, ஏன்னா அது தேவனுடைய அன்பு. அகாப்பே லவ், அன்கண்டிஷனல் லவ், சாக்ரிஃபிஷியல் லவ். புரியுதுங்களா? அதற்கு வந்து என்னவே கிடையாது, நிபந்தனையே கிடையாது. தேவனுடைய அன்பு. இந்த அன்பை வந்து யாராலுமே முழுமையாக எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. லவ் டு த லவ்லெஸ், லவ் டு த அன்லவபிள். புரியுதுங்களா? நேசிக்கவே பட முடியாதவர்களுக்கும் இது நேசிக்கும், நேசிக்கவே கூடாதவங்களையும் இது நேசிக்கும். வார்த்தை புரிஞ்சுச்சுங்களா? அதுக்கு தான் சொன்னேன், இந்த வார்த்தையை இவனை போய் யாரும் நேசிப்பாங்க, ஆனால் அது நேசிக்குங்க. ஏன்னா அதுதான் அகாப்பே. நம்ம எல்லாம் போயிட்டு யாருப்பா நேசிப்பாங்கன்ட்டு இந்த உலகத்தில் யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இங்கே ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பான்ட்டு. ஏன்னா அது ஆண்டவருடைய அன்புங்க, அகாப்பே அன்பு. நீ என்னை நேசிச்சா நான் நேசிப்பேன்னு சொல்கிற அன்பு கிடையாது. நான் உன்னை நேசிக்கிறேன், அப்புறம் நீ என்ன நேசிச்சுக்க நேசிக்காத கூட போய்க்க. புரியுதுங்களா சொல்றது? லவ்லெஸ்ஸா அன்லவபிளா இருக்கிறவங்களையும் இந்த அன்பு வந்து என்ன பண்ணும், நேசிக்கும். அதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. இந்த அன்பு வந்து நான் சொன்னேன் யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொன்னேன். உண்மையா? ஏன்னா அந்த அன்பை குறித்து யாருக்குமே
தெரியாது. இந்த அன்பை குறித்து எந்த ஒரு புத்தகத்திலும் எழுதப்படவில்லைங்க. ஏன்னா அதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் இதெல்லாம் தெரிஞ்சா தானே பேசுவாங்க. யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த அன்பு வந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஊற்றப்பட்டிருக்குன்ட்டு ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. Romans chapter 5 verse 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. புரியுதுங்களா? இந்த அன்பு வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரா, ஊற்றி இருக்கிறாரங்க. மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள இந்த அன்புடைய முழுமை இல்ல. அந்த அன்பு என்ன என்றது வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம் பாவிகளா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு, மரிச்சார். நம்ம எல்லோரும் வெறுத்த போது, நம்ம அவங்களுக்கு தேவையில்லைன்னு தள்ளின போது, புரியுதுங்களா இல்லைங்களா, நம்ம எல்லோருமே புறக்கணித்த போது நம்மை தேடி ஒருத்தர் வந்தார். அவருடைய அன்பை காட்டினார், நம்மை தூக்கி எடுத்தார், நம்மை கழுவி சுத்திகரிச்சு நம்மளை அழகுபடுத்தி சேத்துல இருந்த நம்மளை தூக்கின்னு போயிட்டு இந்த வெல்வெட் பாக்ஸ்ல எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, கோல்டு, பிரஷியஸ் ஸ்டோன்ஸ், டைமண்ட்ஸ், அப்படியாக நம்ம வைத்திருக்கிறார்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? நான் தான் சொல்றேன், நீங்க இது கொஞ்சம் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். மறுபடியும் ரட்சிக்கப்பட்ட வாச நம்மளுக்கு அந்த அன்பு இல்லை, கொஞ்சம் தெரியுது. அது நம்மளுடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கு. தேவனுடைய அன்பு அது நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். இதுவரையும் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிக்கு தான் இந்த அன்புனுடைய டேஸ்ட் தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் இது தெரியாது. மற்றவங்க எல்லாம் இதை வந்து வியந்து பார்ப்பாங்க, என்னடா இது அப்படின்னு பார்ப்பாங்க. இவனை போயிட்டு ஒருத்தர், ஆமாங்க, எவ்வளோ பெரிய கொடிய பாவியையும் நேசிக்கிற அன்பு தான் அந்த அன்பு. அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 John chapter 4 verse 9-10 வாசிக்கிறோம் பாருங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எப்போ வெளிப்பட்டுச்சு இந்த அன்பு? சொன்னா இல்லைங்களா, அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதுங்க புதுசா. எப்போ வெளிப்பட்டுச்சு அந்த அன்பு? தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு நமக்காக இயேசு கிறிஸ்துவை சாக கொடுத்தாரு இல்லைங்களா, அப்போதாங்க அந்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா அன்பும் வந்து நீ கொடுத்தா நான் கொடுக்குறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசி என்ற அந்த அன்பு. இங்க பாருங்க, நம்ம நேசிக்கல. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அதாவது தம்முடைய குமாரனை நமக்காக தந்தார் பாத்தீங்களா, அப்போதாங்க அன்பு வெளிப்பட்டது. இந்த அகாப்பே அன்பு வந்து என்ன பண்ணப்பட்டது? வெளிப்பட்டதுங்க. புரியுதுங்களா நான் சொல்ல வருது? புரியுதுங்களா? நம்ம எதையும் செய்யாத பட்சத்தில், நம்ம அவர் மேல முதல்ல அன்பு கூறாத பட்சத்தில், இன்னொரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் என்னை முதல்ல நேசிக்கல, நான் தான் உங்களை என்ன பண்ண முதல்ல அன்பு கூர்ந்தேன். யோவான் எழுதின சுவிசேஷ நூல்ல. புரியுதுங்களா? இந்த அகாப்பே அன்பு வந்து அது மேலான அன்புங்க. அது ஆண்டவருடைய அன்பு. நிறைய பேருக்கு வந்து அந்த அன்பு வந்து புரியுறதில்ல. அவங்க சொல்றாங்க அன்பே சிவன் சொல்றாங்க இல்லையா, தப்பு. லவ் இஸ் நாட் காட். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். God is love. Love is not God. God is love. புரியுதுங்களா சொல்றது? அன்பு கடவுள் கிடையாதுங்க, கடவுள் தாங்க அன்பு.
அதுக்கு தான் சொல்றேன், இந்த டிக்ஷனரியில இதுக்கெல்லாம் உங்களால மீனிங் கண்டுபிடிக்க முடியாது, அங்க இருக்காதுங்க. அன்பினுடைய சொரூபியே இயேசு கிறிஸ்து தாங்க. அன்பினுடைய அச்சாரமே சோர்ஸே இயேசு கிறிஸ்து தாங்க. அவர் என்னை எப்படி நேசிச்சாரு, எவ்வளவு நேசிக்கிறாருன்ட்டு எங்க காட்டினாரு? கல்வாரி சிலுவையில தாங்க காட்டினாரு. அவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறாருன்ட்டு தன்னுடைய உயிரே கொடுத்தார். சொன்னாரா இல்லையா? இந்த உலகத்துல வந்து அகாப் என்ற வார்த்தைக்கு எழுதப்பட்டிருக்குங்க. அங்க அவர் தான் சொல்றாரு, இந்த உலகத்துல ஒரு சிநேகிதனுக்காக ஒருவன் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கலாம் மேலான அன்பு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் இல்லைங்களா? அது போலவே அவர் நம்மளுடைய சிநேகிதனாக அங்க கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் நம்ம மேல வைத்த அன்பை வந்து என்ன பண்ணாரு? விளங்க பண்ணினாருங்க. புரியுதுங்களா? இந்த அன்புக்கு வந்து டிஃபனேஷன் எல்லாம் கிடைக்காது. இந்த அன்பை வந்து யாராலும் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண முடியாது. இந்த அன்பை வந்து நம்ம என்னத்தான் பண்ண முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பண்ண முடியும். இதை அனுபவிக்க தான் முடியும். அதெல்லாம் நினைச்சீங்கன்னா இப்போ நான் மெசேஜை கொடுக்க முடியாது. நினைக்காமையே நான் பேசினுக்கிறேன். கொஞ்சம் லைட்டா நினைக்க ஆரம்பிச்சாலே கண்ணில் தண்ணி ஊத்துறோம், மெசேஜ் கொடுக்க மாட்டேன். இந்த அகாப்பை என்ற வார்த்தை அன்பு என்ற வார்த்தைக்கு உபயோகப்படுத்துறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? இது எந்த விதமான ப்ரொஃபைன் கிரீக் ரைட்டிங்ஸும் இல்லைன்னு சொல்றேன் இல்லைங்களா? இந்த அன்பிற்கு வந்து இந்த வார்த்தைக்கு வந்து யாராலுமே விளக்கத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? வேதத்திற்கு இது ஆண்டவருடைய அன்பு, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனால் வேதத்தில் இந்த அன்பிற்கு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? டிஃபனேஷன் இருக்குங்க. அதுக்கு தான் வேதத்தை படிக்கணும்னு சொன்னேன். இப்போ பாருங்க, இப்போ ஒரு இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது 1 Corinthians chapter 13 நம்ம வாசிக்க போகிறோம். லவ் சாப்டர் 1 Corinthians 13ஆம் அதிகாரம். இதில் லிஸ்ட் பண்ணப்பட்டது நீங்கள் அன்புன்னு சொல்கிற, அன்புன்னு நினைக்கிற அந்த விஷயத்தில் அந்த அன்பில் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அதுதான் அகாப்பே அன்பு. பார்ப்போமா? வாசிப்போம். 1 Corinthians 13ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்து நம்ம வாசிப்போம் கான்டெக்ஸ்ட்காக. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பரப்பா எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சிறந்த மொழி தெரிஞ்சாலும், உலகின் முதல் மொழியே எனக்கு தெரிஞ்சாலும், அல்லது இந்த உலகத்திற்கு வெளியே இருக்கிற கடவுள் மொழியே எனக்கு தெரிஞ்சாலும், எனக்கு அன்பு இல்லைன்னா என்கிட்ட அதெல்லாம் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். வெறும் சவுண்ட் பண்ற ஒரு மிஷன் மாதிரி தான் இருக்கும். உள்ள ஒரு மசாலாவும் இருக்காது. நம்ம சின்னதுலாம் பார்த்துருக்கீங்க, கிளு கிளுப்புன்ட்டு வச்சுக்கிறீங்களா? ஒன்று இருக்கும், ரவுண்டா இருக்கும், அதுல வந்து ஏதோ ஒன்று போட்டு இருப்பாங்க, வெறும் ஆட்டுவாங்க. நம்மளுக்கு உள்ள வந்து சாக்லேட் இருக்கும், உள்ள ஏதோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம உடைச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஒரு கல்லோ ஏதோ ஒன்று போட்டு இருப்பாங்க. என்ன சொல்ல வரேன்? ஒண்ணுமே இல்லை. உனக்கு உலகத்துல இருக்கிற சிறந்த மொழி தெரிஞ்சாலும் அன்பு இல்லைன்னா அந்த மொழி தெரிஞ்சும் அந்த பாஷை தெரிஞ்சும் அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. 2வது வசனம். அந்த வசனத்துல இதுக்கே நேரம் போயிடுங்களே, இதை நம்ம தியானிச்சோம்னா பிரீஃபா மட்டும் பார்த்துன்னு போலாங்க. இன்னைக்கு நிறைய பேர் மொழியை குறித்து ரொம்ப மேன்மை பாராட்டுறாங்க இல்லைங்களா? நாங்க எங்க மொழி தான், ஈவன் நம்ம தமிழர்கள் உலகின் முதல் மொழியெல்லாம் இருக்கட்டும்ப்பா. அதெல்லாம் இருந்து உங்ககிட்ட மனுஷனை நேசிக்கல நானே, அது வேஸ்ட். 2வது வசனம். நான் சீக்கிரம் போயிடுங்க, இல்லைன்னா ஒன்னொன்னுக்கும் கொடுத்துருந்தா டைம் நம்மளுக்கு இல்லை. நான் தீர்க்க தரிசனம் வார்த்தை உடையவனாயிருந்து, நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இங்கே என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருந்தாலும், நான் தீர்க்க தரிசனம் எனக்கு தெரிஞ்சாலும், எல்லா ரகசியமும் எனக்கு தெரிஞ்சாலும், அதாவது ஃபியூச்சரை கணிக்கிற, ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்க போறது எனக்கு இப்போ எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும், அதுக்கப்புறம் மலையே பார்த்து இங்கிருந்து போ அப்படின்னு சொன்னா ஒரு மலை என் பேச்சை கேட்டு வேற இடத்துக்கு போகிற தக்க அந்த விசுவாசமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரா? நீ விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடல்ல போய் விழுன்னு சொன்னா அது விழுன்னு சொன்னாரு இல்லைங்களா? அது அப்படியாப்பட்ட பவர் எனக்குள்ள இருந்தாலும்
அப்படியாப்பட்ட ஃபெய்த் எனக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அன்பு இல்லைன்னா வேஸ்ட். அதாவது என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, என்கிட்ட இந்த பவர்ஸ் எல்லாம் இருந்தாலும், அதாவது மிராக்கல் பவர்ஸ், மிராக்கல் ஒர்க்கிங் பவர்ஸ் எல்லாம் இருந்தாலும், ஆனா அன்பு இல்லாத போயிட்டா நான் வேஸ்ட், வெத்துன்னு சொல்றாங்க. வசனம் சொல்லுங்க, அகாப்பேக்கு டிஃபினேஷன் பாருங்க, 3வது வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, அந்த சொத்தெல்லாம் நான் அன்னதானமா ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு குத்துறேன், பசி பட்னியாக்குறவங்களுக்கெல்லாம் குத்துட்டாலும் அன்பு இல்லைன்னா எனக்கு அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன நான் சொன்னேன் இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப டீப்பான இது, எனக்கு நான் எடுக்கணுங்க இருக்கலாம். அப்படியாப்பட்ட வார்த்தைகள் டிஃபினேஷனை பாருங்க. இன்னைக்கு அன்னதானம் செய்யறவங்கலாம் யோகியம் கிடையாதுங்க. அன்னதானம் செஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா அவங்களுடைய மோட்டிவ் பிஹைண்டு, அதுக்குன்ட்டு ஒரு மோட்டிவ் இருக்கு. எவனா ஒருத்தன் திடீர்னு செய்யறானா, ஓ எவ்வளோ நல்லவன்பா, எலெக்ஷன் கிட்ட இருக்குதான், எலெக்ஷன் வேற வந்துச்சா, அரசியல் நம்மளுக்கு என்ன, எலெக்ஷன் கிட்ட வந்துச்சான்னு பாருங்க, அல்லது இது இன்னும் கொஞ்ச நாள் அவன் எலெக்ஷன்ல நிக்க போறானான்னு பாருங்க, அல்லது நிறைய பேர் ஊரையே ஏமாத்தி, புரியுதுங்களா, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு ஒருத்தங்கிட்ட இருந்து 100 பேருக்கிட்ட இருந்து திருடி 10 பேருக்கு உதவி செஞ்சுட்டா அதுல அவனுக்கு என்ன ஆயிடும், அந்த குற்ற உணர்வெல்லாம் கம்மியாயிடும். அதுக்காக நிறைய பேர் அன்னதானம் செய்வாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இதெல்லாம் நான் செஞ்சாலும் எனக்கு அன்பு இல்லைன்னா அதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப அன்பு இல்லாம செய்யலாம். கோரி டென்பூம் என்ற ஒரு அம்மையார், அற்புதமான வார்த்தைகள் அவங்க சொல்லியிருக்காங்க, யூ கேன் கிவ் வித்தவுட் லவ்விங், பட் யூ கேனாட் லவ் வித்தவுட் கிவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்பு இல்லாம நீ ஒருத்தருக்கு கொடுக்கலாம் எதனா. இப்போ எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காதுங்க, உங்களை நான் நேசிக்கல, லவ் பண்ணுறேன், ஆனாலும் உங்களுக்கு நான் எதனா கொடுக்கலாம். ஆனா கொடுக்காம உங்களை அன்பு செலுத்தவே முடியாது. ஒரு அற்புதமான வார்த்தை. ஆண்டவர் கூட தன்னுடைய அன்பை அங்கே வானத்திலே உட்காந்துட்டு நான் அவனை நேசிக்கிறேன்ப்பா, எதையும் கொடுக்காம அவனை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. தன்னுடைய குமாரனே நமக்காக கொடுத்தார். குமாரனாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை சிலுவையில் நமக்காக கொடுத்து தான் அவருடைய அன்பை காட்டினார். என்ன சொல்ல வரேன், அன்பு இல்லாமையும் கொடுக்கலாம், அன்பு இல்லாத கொடுத்தா அதனால உனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் எனக்கு இல்லை. டிஃபினேஷன் பாருங்க, எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் போலாம். 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும், அடேங்க அப்பா, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்பிற்கு போராமை இல்லை. ஜெலஸ், இங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, ஜெலஸ், பொறாமை. ஆனா கேட்டா அது ஜெலஸ் இல்லை, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸா சொல்லு, அது மறந்துட்டேன், அப்புறமா வரும், அது சொல்றேன். இதுக்கு பேர் ஜெலஸ் இல்லை, இதுக்கு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. நான் ஸ்பீடா பயணிக்கிறேங்க, கவனிச்சுக்கோங்க. தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். எதனா விட்டுட்டேன்னா 7வது வசனம். சகலத்தையும் தாங்கும். பார்த்தீங்களா, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், அது நம்பும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலமும் ஒளியாது. லவ் நெவர் டைஸ். பாருங்க டெஃபினேஷன் பாருங்க. அன்பு ஒரு காலமும் ஒளியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இது என்ன நான் சொல்றாரு பாருங்க. நேரம் இல்லாத காலத்தினால நான் வேகமா போயிட்டு இருக்கிறேன். அன்புக்கு இந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா
பரலோகம் இந்த பூமியில வந்துச்சுன்னு அர்த்தம். இந்த அன்பை வைத்து நீங்க ஒருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சூப்பருங்க. அன்பு தீங்கு நினையாதான், அன்பு பொறாமை படாதான், அன்பு நம்மளை தாக்காதான், அன்பு இரக்கம் உள்ளது, அன்பு தயவு உள்ளது, அன்பு எல்லாத்தையும் சகிக்கும், எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கும். இன்னைக்கு இருக்கிற இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 3 அன்புலையும் இதெல்லாம் இருக்குங்களா? இருக்காது. ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான் உனக்கு, உன் லிமிட்டை நீ கிராஸ் பண்ணிட்ட. புரியுதா இல்லைங்களா? லிமிட் இருக்கு அதுக்கெல்லாம். இந்த அன்புக்கு லிமிட் இல்லைங்க, அன்கண்டிஷனல், லிமிட்லெஸ், லிமிட் இல்லாத அன்புங்க இது. அது நீ முதுக்கிலேயே கொடுத்தாலும் நீ மன்னிக்குங்க. அதுதான் சொல்றான், அந்த அன்பை புரிஞ்சிக்கவே முடியாது. என்னன்னா இவன் இவ்வளோ துரோகம் பண்ணிக்கிறான், இவ்வளோ ஏமாத்திக்கிறான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ நம்ம இவங்கள நேசிச்சாலும் அன்பு காட்டினாலும் நம்ம விட்டுட்டு ஒரு இச்சைக்காகவோ பணத்திற்காகவோ எதுக்காகவோ நம்ம விட்டுட்டு போயிட்டு முதுகுல குத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் இவன் அவங்கள நேசிக்கிறானே. புரியுதா இது சொல்றது? அது அன்பு அது இட்ஸ் காட்ஸ் லவ். அதை அனுபவிச்சாதான் உங்களுக்கு அது புரியும். யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீ அந்த அன்பை என்ன பண்ணியிருக்கணும், சாரி, அந்த அன்பை நீ வெளிப்படுத்தணும்னா, if you want to express that love, first you have to experience it. அதுக்கு தான் சொல்றேன், ஆண்டவரா நீ ரட்சிக்கப்பட்டதான் அதை நீ என்ன பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆண்டவர் உனக்கு எவ்வளவு மன்னிச்சாருன்னு தெரிஞ்சாதான் நீ மற்றவங்களை மன்னிக்க முடியும். விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்றது? என்னென்ன காரியம் பாருங்க. தீர்க்க தரிசனமும் ஒளிந்து போகும், இந்த உலகத்துல எல்லாமே ஒளிந்து போகும். நீ கண்ணில் பார்க்கறது நிறைய ஒளிஞ்சு போயிடுச்சு. அதை இப்போ சொல்ல விரும்பல, சொன்னா நான் மாட்டிக்குவேன். ஏன்னா தப்பா போயிட வாய்ப்பு உண்டு. அது கரெக்டாக வசன ஆதாரத்தோடு போதிச்சாதான் அதை நம்புவீங்க. நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அன்பு ஒருபோதும் ஒளிஞ்சு போகாது. அங்கேயே சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம், அந்த அதிகாரத்தையும் முடிச்சிடலாம். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் சிந்தித்தேன், குழந்தையை போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இது என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஆப்டான ஒரு விஷயம். ஏன் பார்த்தீங்கன்னா, நானும் குழந்தையா சில ஆண்டுகளுக்கு முன்பதாக குழந்தையானா ஆவிக்குரிய வாழ்க்கையிலங்க குழந்தையா இருக்கிற அப்போ குழந்தைத்தனமா போதிச்சேன், பேசினேன், நிறைய விஷயங்கள். ஆனால் அப்புறமா தான் ஆண்டு வளர்ந்த போது, இதை புரிந்து கொண்ட போது, நிறைய விஷயங்களை நான் இந்த பகுத்து பிரித்து போதிக்கிறது, கிருபை, உபதேசம், இதெல்லாம் நான் கற்றுக்கொண்ட போது தான் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் வச்சுட்டேன். நியாயப்பிரமாணம் தப்பு கிடையாது. நான் நியாயப்பிரமாணத்தை அதிகமாக நேசித்தேன், அதை போதித்தேன். ஆனால் நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்லைன்ட்டு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த போது அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்கிற வசதி நம்ம கிருபையை தான் போதிக்கணும்ட்டு. ஸோ நிறையா விஷயங்கள் ஒளிந்து போயிட்டு, புரியுதுங்களா? ஸோ குழந்தையா இருக்கிறப்போ அதை பேசினா, இப்போ நான் பேச மாட்டேன். ஏன்னா இப்போ நான் வளர்ந்து இருக்கிறேன். கடைசி வசனம் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுதோ விசுவாசம், நம்பிக்கை, ஃபெய்த், ஹோப், அன்பு, அகாப்பே, இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அகாப்பே பெரியது, அன்பே பெரியது. என்ன டெஃபினேஷன் பாத்தீங்களா லவ்க்கு? அகாப்பே என்ற வார்த்தைக்கு நீங்க போயிட்டு உலகத்துல எங்க நீங்க அர்த்தத்தை தேடினாலும் அங்க உங்களுக்கு கிடைக்காதுங்க. பைபிளுக்கு வாங்க, அதுக்கு உண்மையான அர்த்தம் இருக்குது. ஏன்னா பிகாஸ் காட் இஸ் லவ். நிறைய பேர் இதுலயும் தப்பு பண்றாங்க. லவ் இஸ் காட்னு சொல்றாங்க. லவ் இஸ் நாட் காட், காட் இஸ் லவ். ரெண்டும் ஒன்று தானப்பா. அங்கதான் தப்பு. அது உங்களுது. காட் இஸ் லவ். லவ் இஸ் காட்னு சொன்னீங்கன்னா கடவுளுக்கு மேல ஒருத்தர். அன்பு தான் கடவுளுக்கோட பெருசு. ஆனா நம் பைபிள் லவ் இஸ் காட்னு சொல்லாம காட் இஸ் லவ்னு சொல்றது. அதாவது அவர் தாங்க பெரியவர், அன்பின் சொரூபி, த சோர்ஸ் ஆஃப் லவ். யாரு? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தாங்க தன்னுடைய அன்பை என்ன பண்ணாரு, இந்த உலகத்திற்கு காண்பித்தார். கல்வாரி சிலுவையில நம்ம மேல அவர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பதை அவரு காட்டினாருங்க. அவர் தாங்க டெஃபினேஷன் ஆஃப் லவ் இஸ் காட். தட்ஸ் இட். அகாபே அப்படின்னா காட். அதற்கு ஆப்டான அதனுடைய
லவ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் காட். அதுதான் சொல்றேன் நான். புரியுதுங்களா? அவர்கிட்ட இருந்து தான் இது வந்துச்சுங்க. அவர் நம்மை நேசித்தார். முதலாவது நீங்கள் இல்லை, நானே உங்களை நேசித்தேன்னு சொல்றேன். ஸோ கிறிஸ்தவத்தின் சாராம்சம் இதுவே என்ன பார்த்தீங்கன்னா அன்பு தான். ஒருவர் நேசிங்கள்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். உன்னுடைய அயலத்தாரை நேசிங்க. லவ் யுவர் நெய்பர்ஸ், லவ் யுவர் எனிமீஸ். லவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. திரும்பி தாக்காதீங்க. பாத்தீங்களா என்ன நடந்துச்சு நேற்று? மார்மாரி இமானுவேல் ஒரு அசரியன் பிரீஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒருத்தன் போயிட்டு கத்தியில வெட்டி சர்வீஸ்லங்க, அவருக்கு வயசாயிடுக்குது தாத்தாவை இவன் சின்ன பையனை வச்சு அம்பிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவன் மேல கேஸ் விளையாடு இல்லையா. போய் என்ன பண்ணா, கத்தியில போட்டு அவர் மெசேஜ் கொடுத்துனுக்குறாப்போ பிரீஸ்ட் போய் பாருங்க. மார்மாரி இமானுவேல் அவருக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் அவரை காப்பாற்றி இருக்கிறார். வெறும் காயம்தான் பட்டிருக்கு. போய் வெட்டுறாங்க. என்னென்ன போதிக்கிறாங்க பாருங்க. ஆனா கிறிஸ்தவம் அன்பை போதிக்கிறது. புரியுதுங்களா? இல்லை, அவர் மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் there is vast number of difference. உங்களுக்கு புரியுதுங்களா? அங்க சொல்றது மதம், அவங்க மதம் சொல்றது give your sons to God. அதாவது உங்க பிள்ளைகளை வந்து கடவுளுக்கு சாகுபடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா பைபிள் சொல்லுது God gave his son for us. புரிஞ்சிச்சுங்களா சொல்லிருந்து? அவங்க சொல்றது, அந்த மதம் சொல்லுது. இஸ்லாம் மதமே சொல்லுதுங்க உங்க பிள்ளைங்களை வந்து அல்லாஹ்க்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க சாவன்ட்டு. ஆனா பைபிள் சொல்லுது கிறிஸ்தவம் கடவுள் அவருடைய பிள்ளைய வந்து நமக்காக சாக கொடுத்தாருங்க. இதுதாங்க அன்பு. திஸ் இஸ் கால்ட் அகாப்பே. இந்த அன்பு உங்களுக்குள்ள வந்தா தாங்க நீங்க அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். எங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்குங்க. கொஞ்சம் தான், கொஞ்சமா மன்னிக்கிறோம். எங்களுக்கு துரோகம் செய்யறவங்களை மன்னிக்கிறோம். முதுகுல குத்துறவங்களை மன்னிக்கிறோம். கத்தியில வெட்டுறவங்களை மன்னிக்கிறோம். திருப்பி தாக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? போயிட்டு பயோடேட்டா ஜெயிலில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு திருப்பி பாருங்க ஃபெயில் மறந்துட்டீங்களா? இங்கே சர்ச்சில் இருக்கிற எல்லாம் ஃப்ராடு பையனுங்க, டெரரிஸ்ட், தீவிரவாதிங்க, ரவுடிங்கோ. ஆமாவா இல்லைங்களா? போய் பாருங்க. அப்படி இருந்தவங்களை தான் மாற்றி இந்த அன்பு மாற்றி மனுஷனா வச்சிருக்கு. திருப்பி தாக்க முடியாதுன்னு எல்லாம் கிடையாதுங்க. நான் கொஞ்சம் விபரீதமான ஆள். ஏன்னா ரொம்ப கிருபைக்குள்ள போயிட்டு இருக்கிறேன்னா சொல்ல எனக்காக ஜெபம். ஏன்னா நான் அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டா எங்க அப்பா என்ன மன்னிக்க போறாரு. நீ கேட்டா மன்னிக்க மாட்டேன். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் படாதவங்களுக்குள்ள வித்தியாசம் இதுதாங்க. அதனால போய் வாண்டட்டா நான் கிரேஸை வந்து லைசன்ஸை எடுத்துக்க விரும்பல. சொல்றேன், ஒரு வேலை எடுத்துட்டாலோ வெறி வந்து கோவம் வந்து இப்ப நான் உன்னை அடிச்சுட்டாலோ நான் மன்னிப்பு கேட்டா என்னோட அப்பா என்ன மன்னிக்க போறாரு. போய் பண்ணிட்டு போறீங்க. உதாரணத்துக்கு சொன்னேன், நான் என்ன சொன்னேன். திருப்பி தாக்க முடியாது நல்லா இல்லை சாரு. தாக்க கூடாதுன்ட்டு எங்க கடவுள் போதிச்சிருக்கிறாரு. நேசின்னு சொல்றாரு, அன்பு செலுத்துன்னு சொல்றாரு, லவ்னு சொல்றாரு, அகாப்பே இல்லை. அதனால தான் எது பண்ணாலும் அன்புல பண்ணுன்ட்டு. வெறும் இது எபேசியர் நிருபத்திலேயேங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அன்புல என்ன நான் பண்ணுன்னு சொல்றாரு பாருங்க. 5 இடத்துல இந்த நிருபத்திலே சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயம் எபேசியர் 3:17. விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அதாவது இங்க பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அன்பிலே நம்ம என்ன பண்ணோமா, வேரூன்றி, be rooted in love and grounded in love. என்னதான் அன்பிலே ரூட்டடும் கிரவுண்டடும், அதாவது அன்பிலே வேறு கொண்டு நிலை கொண்டு இருங்கன்னு சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எங்கேயுமே திருப்பாதீங்க, அங்கே பக்கத்துல இருப்பாருங்க. அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அதற்கில அதே அதிகாரம் 15வது வசனம், 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. இங்க என்ன சொல்றாரு, ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். அன்பிலே சத்தியத்தை போதி. பாருங்க, இப்ப சொன்னா இல்லைங்களா, நாங்க எது சொன்னாலும் செஞ்சாலும் வன்மத்துல
வெறி, அதுல இல்லை. உங்க மேல இருக்கிற அன்புனால தான் நாங்க சொல்றோம் இந்த உண்மையை, சத்தியத்தை எல்லாம். உங்களுடைய புத்தகத்து மேலேயோ உங்க கடவுள் மேலேயோ இருக்கிற வன்மம், கோபம் அதெல்லாம் கிடையாதுங்க. அன்புல சொல்றோம், நீங்க கெட்டு போயிடக்கூடாதுன்ட்டு. 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்பினாலே கடைசி பாகம், தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுகிறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அதாவது எடிஃபை இன் லவ், ஒருவரை ஒருவர் அன்பில வந்து என்ன பண்ணுங்க, கட்டுங்க, கட்டி எழுப்புங்க. எடிஃபை, பில்ட் ஒன் another in love. இன்னொரு வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, இங்க என்ன பார்க்கிறோம், God's great love wherewith he loved us. நம்ம எவ்வளோ அவருடைய எவ்வளவு பெரிய அன்பினாலே, அகாப்பே அன்பினாலே நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, நேசிச்சிருக்கிறாரு. அது போலவே நம்ம மற்றவங்களும் என்ன பண்ணோம், நேசிக்கணுங்க. ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டுங்க, பெரிய ரகசியம் இல்ல, பெரிய உண்மையை, ட்ரூத்தை சொல்லிட்டுங்களா. இதா தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு, ரொம்ப நேசிக்கிறாருங்க. இவ்வளவா அவரை வந்து என்ன பண்றாரு, நேசிக்கிறாரு. அகலம், ஆழம், உயரம் எதுவுமே அதுக்கு கிடையாது, அவ்வளோ நேசிக்கிறாரு. இதா யாருங்க, அவருடைய குமாரன் ஆகிய இயேசு. உங்களுக்கு சொல்லிட்டுங்களா சத்தியம், அதே அளவுக்குங்க, சேம் லெவல், சேம் மெஷர். இதா நம்மையும் நேசிக்கிறாருங்க. என்ன ஒரு அற்புதம் பாருங்க, என்ன ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்களா. ஈக்குவலா நேசிக்கிறாராங்க. நான் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ நூல் 17ஆம் அதிகாரம் வசனம் 23வது வசனம். தேவன், பிதாவாகிய தேவன் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாருன்றத வந்து அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க அவருடைய ஜெபத்துல. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும், இங்கதான், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறபடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா அவரை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு யாரையும் நேசிக்கிறாரா, நம்மையும் நேசிக்கிறாராங்க. இதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் ஜெபிக்கிறாருங்க. அந்த அகாப்பே அன்பினால தாங்க நம்ம மற்றவங்களை நேசிக்கணும். அந்த அன்பினாலே நேசிச்சிங்கன்னா நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. எதிர்பார்ப்பு எங்க இருக்கோ அங்க வந்து என்ன இருக்கும், டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். there is expectation, there will be disappointment. ஆமாவா இல்லைங்களா? நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பெக்ட் பண்றோம், இவங்க என்னை நேசிக்க மாட்டாங்களா, இவங்ககிட்ட இருந்து எனக்கு அந்த அன்பு கிடைக்காதான்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அது கிடைக்காமலேயே போயிடுது. ஆனா இந்த வேதம் சொல்லுது, இந்த அகாப்பே அன்பினாலே நீ ஒருத்தரை நேசிச்சுன்னா நீ என்ன ஆக மாட்ட, டிசப்பாயிண்ட் ஆக மாட்ட, சோர்ந்து போக மாட்ட. ஏன்னா இந்த அன்பு வந்து எதையும் எதிர்பார்க்காது. நீ எனக்கு துரோகம் செஞ்சாலும் சரி, நீ எனக்கு அன்பு ரிட்டர்ன் தரலனாலும் சரி, நீ என்ன கண்டுக்கலனாலும் சரி, நீ எனக்கு எதுவும் தரலனாலும் பார்க்கலனாலும் சரி, நான் உன்னை நேசிப்பேன். ஏன்? ஏன்னா என் ஆண்டவர் என்னை நேசிச்சார். அதே அன்பினாலே நான் உன்னை நேசிக்கிறேன். எப்படி இந்த அன்பு தாங்க ஆண்டவரை வந்து என்ன பண்ணுச்சு, தூண்டிச்சுங்க. எதற்கு? நம்மை உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக நம்மை முன்குறிக்கிறதுக்கு, நம்மை தெரிந்து கொள்வதற்கு, நமக்காக அவருடைய குமாரனை நமக்கு தரும்படியாக இந்த அன்பு, இந்த அகாப்பே அன்பு தான் அவர் என்ன பண்ணியிருக்கு, மோட்டிவேட் பண்ணியிருக்குங்க, தூண்டி இருக்கு. இந்த அன்பினால நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக.